நெல்லையில் தனது சகோதரியை காதலித்த இளைஞரை கொலை செய்த 11ஆம் வகுப்பு மாணவனுடன் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். நெல்லை மாநகர காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு நேற்றிரவு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அடையாளம் தெரியாத நபர்கள் குருநாதன் கோவில் முக்கு பகுதியில் ஒருவரை கொலை செய்து உடலை புதைத்து வைத்திருப்பதாக கூறிவிட்டு அழைப்பை துண்டித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து காவல் ஆணையர் சந்தோஷ் ஹதிமணி தலைமையில் காவல்துறையினர் அந்த பகுதியில் சடலத்தை தேடினர். 4 மணி நேரம் தேடியும் உடல் கிடைக்காததால் காவல்துறையினர் தேடும் பணியை கைவிட்டனர். இதனை அறிந்த அடையாளம் தெரியாத நபர்கள் காவல்துறைக்கு மீண்டும் தொலைபேசியில் அழைத்து கொலை செய்ததை உறுதிப்படுத்தியுள்ளனர். இதைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் 2 இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர். இதில் கொலை செய்து உடலை புதைத்த இடத்தை அந்த நபர்கள் அடையாளம் காட்டினர். அதன்பின் வட்டாட்சியர் மாணிக்கவாசகம் முன்னிலையில் உடலை தோண்டி எடுத்தனர். அதில் கொலை செய்யப்பட்ட நபர் டவுன் செபஸ்தியார் கோவில் தெருவைச் சேர்ந்த 20 வயதான ஆறுமுகம் என்பது தெரியவந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த சிவா, 9ஆம் வகுப்பு மாணவன், 11ஆம் வகுப்பு மாணவன், ITE மாணவன் என 3 சிறார்கள் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். முதற்கட்ட விசாரணையில் 11ஆம் வகுப்பு மாணவனின் சகோதரியை ஆறுமுகம் காதலித்து வந்ததால் கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. சிங்கப்பூரில் பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் 2வது மகன் காயமடைந்தார். ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மற்றும் அவரின் 3வது மனைவியான அண்ணா லிஸ்னேவாவுக்கும் கடந்த 2017ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி பிறந்த குழந்தை மார்க் சங்கர். பவன் கல்யாணின் 2வது மகனான மார்க் சங்கர் சிங்கப்பூரில் உள்ள பள்ளி ஒன்றில் படித்து வருகிறார். அந்த பள்ளியில் நேரிட்ட தீ விபத்தில் மார்க் சங்கர் மற்றும் மேலும் சில மாணவர்களுக்கு தீக்காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மார்க் சங்கரின் கை மற்றும் கால்களில் தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் பள்ளி நிர்வாகம் சார்பில் அவரை அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்ததுடன் பெற்றோருக்கு தகவல் அளித்துள்ளனர். புகையை சுவாசித்ததால் சிறுவனுக்கு உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீக்காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மகனை பார்ப்பதற்காக பவன் கல்யாண் சிங்கப்பூர் புறப்படுகிறார். அந்நிய செலாவணி முறைகேடு தொடர்பாக கோகுலம் சிட்பண்ட்ஸ் உரிமையாளர் கோபாலனை வரும் 22ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை மீண்டும் சமன் அனுப்பியுள்ளது. எம்புரான் பட தயாரிப்பாளர்களில் ஒருவரான கோகுலம் கோபாலன் சிட்பண்ட்ஸ் மற்றும் பட தயாரிப்பு தொழிலிலும் ஈடுபட்டு வருகிறார். அண்மையில் அவருக்கு சொந்தமான சென்னை மற்றும் கேரளாவில் உள்ள கோகுலம் சிட்பண்ட்ஸ் நிறுவனத்தில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையில் 1.5 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. வெளிநாட்டில் இருப்பவர்களிடம் ரிசர்வ் வங்கி வகுத்துள்ள விதிகளை மீறி ரொக்கமாக பணத்தை பெற்றதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி அமலாக்கத்துறையினர் கோபாலனுக்கு அண்மையில் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன்படி கொச்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கோபாலன் நேற்று நேரில் ஆஜரானார். அவரிடம் 6 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறையினர் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் கோகுலம் சிட்பண்ட்ஸ் நிறுவனம் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பது உறுதியான நிலையில் இந்த வழக்கில் கோகுலம் கோபாலனிடம் மீண்டும் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். அதன்படி வரும் 22ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். கோகுலம் கோபாலன் அல்லது அவரது தரப்பில் ஒருவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று அமலாக்கத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த ரயிலின் 2 பெட்டிகள் பிரிந்து தனியே கழன்று ஓடியதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்திலிருந்து மேற்குவங்க மாநிலம் ஹவுரா நோக்கி செல்லும் பலக்னாமா விரைவு ரயில் ஸ்ரீகாகுளம் பகுதியில் சென்று கொண்டிருந்தது. அப்போது ரயில் பெட்டிகளை இணைக்கும் கப்ளிங்குகள் உடைந்தன. இதனால் 2 பெட்டிகள் மட்டும் ரயில் தண்டவாளத்தில் தனியாக ஓடிக்கொண்டிருந்தன. நல்வாய்ப்பாக ரயில் மெதுவாக சென்றதால் ரயில் பெட்டிகள் ஊர்ந்து சென்றன. இது பற்றி அறிந்த ரயிலின் ஓட்டுநர் ரயிலை பாதியில் நிறுத்தி உயரதிகாரிகளுக்கு தகவல் அளித்தார். உடனே அங்கு சென்ற ரயில்வே அதிகாரிகள் ரயிலில் இருந்து விலகிய பெட்டிகளை இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சித்த வழக்கில் நகைச்சுவை பேச்சாளர் குணால் கம்ராவுக்கு வரும் 16ஆம் தேதி வரை இடைக்கால நிவாரணத்தை மும்பை உயர்நீதிமன்றம் அளித்துள்ளது. கடந்த மாதம் மும்பையில் நடந்த நகைச்சுவை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நகைச்சுவை பேச்சாளரான தமிழ்நாட்டைச் சேர்ந்த குணால் கம்ரா ஏக்நாத் ஷிண்டேவை துரோகி என விமர்சித்தார். இதனால் ஆத்திரமடைந்த ஷிண்டேவின் ஆதரவாளர்கள் நகைச்சுவை நிகழ்ச்சி நடந்த அரங்கை அடித்து உடைத்து சூறையாடினர். இந்த விவகாரத்தில் மும்பை காவலர்கள் குணால் கம்ரா மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தனர். இந்த வழக்கில் குணால் கம்ராவுக்கு வரும் 17ஆம் தேதி வரை இடைக்கால முன்பிணையை சென்னை உயர்நீதிமன்றம் அளித்திருந்தது. மும்பையில் பதிவான பிற வழக்குகளில் மும்பை உயர்நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெறலாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தினர். தன் மீதான வழக்கை ரத்து செய்யக்கோரி குணால் தரப்பில் மும்பை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் வரும் 16ஆம் தேதி வரை குணால் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று அறிவித்துள்ள நீதிமன்றம் இந்த வழக்கில் தொடர்புடைய எதிர்மனுதாரர்களும் பதிலளிக்க நோட்டீஸ் அளித்து உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. 18வது IPL கிரிக்கெட் தொடரில் சண்டிகரில் இன்று 7:30 மணிக்கு நடைபெறும் 22வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் பலப்பரட்சை நடத்துகின்றன. இதுவரை விளையாடிய 4 ஆட்டங்களில் 3இல் தோல்வி கண்டுள்ள சென்னை அணி வரும் ஆட்டங்களிலாவது பழைய ஃபார்முக்கு திரும்புமா என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக ஹாட்ரிக் தோல்வி கண்டுள்ளதால் சென்னை அணியில் பெரிய அளவில் மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இம்பாக்ட் பிளேயராக இருக்கும் சிவம் துபே உள்ளிட்டோருக்கு அணியில் வாய்ப்பு அளிக்கப்படலாம் என நம்பப்படுகிறது. அதேபோல தோனி பழைய ஃபார்முக்கு திரும்ப வேண்டும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். முன்னதாக மாலை 3:30 மணிக்கு கொல்கத்தாவில் நடைபெறும் 21வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா லக்னோவை எதிர்கொள்கிறது. உள்ளூரில் விளையாடுவதால் கொல்கத்தா அணிக்கு கூடுதல் பலம். அதே நேரம் தொடர்ச்சியாக 3 ஆட்டங்களில் வெற்றி கண்டுள்ள லக்னோ அணி கடும் சவால் அளிக்கும் என்பதால் போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. பாரிஸ் ஃப்ரீஸ்டைல் கிராண்ட்ஸ்லாம் செஸ் போட்டியில் 6வது சுற்றிலும் இந்திய கிராண்ட் மாஸ்டரும் உலக சாம்பியனுமான குகேஷ் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். ஃப்ரீஸ்டைல் கிராண்ட்ஸ்லாம் செஸ் போட்டி பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் உலகின் முன்னணி வீரர்கள் 12 பேர் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். நேற்று நடைபெற்ற 6வது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அமெரிக்க கிராண்ட் மாஸ்டர் நகமுராவிடம் தோல்வியை தழுவினார். இதுவரை 6 சுற்றுகளில் விளையாடியுள்ள குகேஷ் 4 சுற்றுகளில் தோல்வியை கண்டுள்ளார். ஒரு போட்டியில் மட்டும் வெற்றி பெற்றுள்ளார். இதன் மூலம் குகேஷ் புள்ளிப்பட்டியலில் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். தொடர்ந்து இன்று ரவுண்ட் ராபின் ரேபிட் முறையில் 5 சுற்றுகளாக போட்டிகள் நடைபெற உள்ளன. இதில் முதல் 8 இடங்களை பிடிக்கும் வீரர்கள் நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற உள்ளனர். இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர்களான அர்ஜுன் எரிகைசி, பிரக்யானந்தா ஆகியோர் முறையே 6 மற்றும் 7வது இடங்களை பிடித்துள்ளனர். பெருமழையால் அமெரிக்காவின் கெண்டகி மாகாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சாலையில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளத்தில் ஒருவர் சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. அமெரிக்காவின் மத்திய கிழக்கு மாகாணங்களில் கடந்த ஒரு வாரமாக பலத்த மழை பெய்து வந்தது. தொடர் மழையால் அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கெண்டகி, டென்னசி, அர்கன்சாஸ் ஆகிய மாகாணங்களில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. அர்கன்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பிரதான சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கனமழை வெள்ளத்தால் இதுவரை 20 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக டென்னசியில் 10 பேர் இறந்துள்ளனர். அமெரிக்காவின் மினசோடா மாகாணத்தில் ட்ரக் மீது சரக்கு ரயில் மோதிய பதைக்க வைக்கும் காட்சிகள் தான் இவை. மினசோடா மாகாணத்தில் தானியங்களை ஏற்றிக்கொண்டு ட்ரக் ஒன்று சென்று கொண்டிருந்தது. ஸ்லீப்பி ஐ பகுதியில் சென்று கொண்டிருந்த போது வாகன ஓட்டுநர் திடீரென ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயன்றார். அப்போது அந்த வழியாக அதிவேகத்தில் வந்த சரக்கு ரயில் ட்ரக் மீது மோதியது. இதில் ட்ரக் கண்டெய்னர் சுக்குநூறாக உடைந்தது. எனினும் நல்வாய்ப்பாக ட்ரக் ஓட்டுநர் லேசான காயத்துடன் தப்பினார். இந்த விபத்தில் ரயிலில் பயணம் செய்த இருவரும் லேசான காயமடைந்தனர்.